வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஹாப்பிடா ஸ்கை பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு சூப்பரான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. மின்சார தனிநபர் பறக்கும் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சோதனையும் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. பறக்கக்கூடிய வாகனம் இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் பேரிடர் மீட்புக்கும் இந்த வாகனத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியர்களுடைய மூளையே ஒரு மூளை தான். அதை வெளிப்படுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டுடைய கடமை. மத்திய அரசாங்கம் அதற்காக பல வழிமுறைகளை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் புதிய புதிய நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் இருக்குல்ல, அதெல்லாம் ஆயிரக்கணக்கில் உருவாயிருக்கு. மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம், ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற திட்டம்லாம் இது மாதிரியான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரிசர்வேஷனில் கிரீமி லேயர் நடைமுறையை அமல்படுத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சில பேர் மனு போட்டிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட கேஸில் மத்திய அரசாங்கம் கிரீமி லேயர் முறையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு போட்ட மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம். இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன கிரீமி லேயர் நடைமுறை? உதாரணத்துக்கு ராசாவை எடுத்துக்கலாம். ராசா அவர்கள் பட்டியல் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு சலுகைகள், பல சலுகைகளை அவர் யூட்டிலைஸ் பண்ணி இப்போ சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார். நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு ராசா அவர்களுக்கு. வசதி வாய்ப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் ராசாவுடைய பிள்ளைக்கு எதுக்காக ரிசர்வேஷன், எதற்காக இடஒதுக்கீடு சலுகை? அதான் பொருளாதாரத்துல எல்லாம் முன்னேறிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமும் அவங்களுடைய ஃபேமிலி இடஒதுக்கீடு சலுகைகளை அனுபவிக்கணுமா? தேவையில்லை. அதுக்கு பதிலாக தேவைப்படக்கூடியவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு சலுகை போகிறது தானே கரெக்டு அப்படிங்கிறது தான் கிரீமி லேயர் நடைமுறை. ஸோ இதை அமல்படுத்துங்க ரிசர்வேஷனில் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டிருக்கு. ஒருத்தர் இடஒதுக்கீடு சலுகைகளை பயன்படுத்தி பொருளாதாரத்துல எல்லாம் முன்னேறினதுக்கு அப்புறமும் அவருடைய பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு சலுகை தேவையில்லை, அவங்க சமூகத்தில் ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டாங்க, அந்த வாய்ப்பை வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது கிரீமி லேயர் நடைமுறை. கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதை அமல்படுத்துங்கன்னு சொல்லி கேஸ் போடப்பட்டிருக்கு. அந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பிஜேபி கிரீமி லேயர் நடைமுறைக்கு எப்போதுமே சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அது பொலிட்டிக்கலாக பிஜேபிக்கு ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கூட மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, சட்டப்பேரவையில் டிஎம்கேவும் டிவிகேவும் அப்படி அடிச்சுக்கிறாங்க. சந்தக்கடை மாதிரி மாறிடுச்சு சட்டப்பேரவை அப்படிங்கிற விமர்சனம் பொதுமக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுது. நேற்று நடந்த சட்டப்பேரவை நிகழ்வில் ஆக்கப்பூர்வமாக பேசினது சௌமியா அன்புமணி அவர்கள் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் புள்ளி விவரத்தோட டேட்டாவோட பேசுகிறது. இது எல்லாமே சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் காமன் மேனுடைய வியூவாக இருக்குது. உதாரணத்துக்கு அவங்க மேகதாதுல கர்நாடகா கவர்மெண்ட் டேம் கட்ட போகிற முடிவில் இருக்காங்களே, அதுக்கு புள்ளி விவரத்தோட சௌமியா அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடுடைய பார்டரில் இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கர்நாடகா டேம் கட்டுது, டேம் கட்டுற பிளானில் இருக்குது, அதுதான் மேகதாது அணை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழகத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவோட கர்நாடகா டேம் கட்டக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கு. 70 டிஎம்சி தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற முடிவில் தான் களத்தில் குதிச்சிருக்கு. இதை எப்படியாவது தடுத்தாகணும். மேகதாது அணை கட்டப்பட்டுச்சுன்னா சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? 12,500 ஏக்கர் காடுகள் அழிக்கப்படும். 12,500 ஏக்கர் காடுகளை அழிச்சு தான் மேகதாது டேமை கர்நாடகா கட்ட வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லை, 3 வனவிலங்கு சரணாலயமும் அழிக்கப்பட்டுரும். அப்போது சுற்றுச்சூழலுக்கும் இதனால் ஒரு பெரும் பாதிப்பு இருக்குது. இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பெல்லாம் எடுத்து சொல்லணும். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குக்கு மேலே வழக்கை நம்ம போடணும். எப்படியாவது மேகதாதுல கர்நாடகா அணை கட்டக்கூடிய முயற்சியை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு இவ்வளவு புள்ளி விவரத்தோட அக்கா பேசுகிறாங்க. அக்கா மட்டும்தான் பேசுகிறாங்க, வேறு யாருக்கிட்டையும் இவ்வளவு ஒரு குவாலிட்டியான புள்ளி விவரம் இல்லை. குறிப்பாக திமுக கிட்டலாம் சுத்தமாக இல்லை. ஆதவ அர்ஜுனாக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில ஃபைட்டு போகுது. லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவை திமுக எம்எல்ஏக்கள் கத்திருக்காங்க. உடனே ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு, லாட்டரி நிறுவனத்துக்கிட்ட ஏன் 900 கோடி ரூபாய் திமுக வாங்கினுச்சு அப்படின்னு ஆதவ் கேட்குறாரு. உடனே உதயநிதி சொல்கிறாரு, கொடுத்தது
ஆதவுடைய மாமனார் தான், மாமனார்கிட்ட போய் கேட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அதுக்கு ஆதவ் எந்திரிச்சு சொல்றாரு, உங்க அப்பா கிட்ட தான் கொடுத்தாரு மாமனார், உங்க அப்பா இங்கே இல்லை, அதனால வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி இப்படி நடந்துக்கிருக்கு டிபேட்டு. இவர்களுக்கு மத்தியில் சௌமியா அக்காவுடைய பேச்சு கொஞ்சம் மன நிறைவாக இருந்துச்சு. அண்ணாமலையெல்லாம் சட்டப்பேரவைக்குள்ளே போனால் இது மாதிரி புள்ளி விவரத்தோடு பேசுவார். சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசுறது, தேவையில்லாமல் சண்டை போடுறது, இது மாதிரியெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு எது தேவையோ, என்ன பிரச்சனையோ, என்ன பண்ணால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலையுடைய பேச்சு இருக்கும். ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக சட்டப்பேரவைக்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக போவார். அப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அண்ணாமலையுடைய பேச்சுக்கள்லாம் சூப்பராக இருக்கும். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.